ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய வீடியோ ஏற்கனவே பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் ஒரு வீடியோ நம்ம கொடுத்துருந்தோம். அந்த வீடியோக்கு நிறைய பேர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் சொல்லியிருந்தீங்க. ஸோ பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். இந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி கொடுத்துட்றேன். நான் லெசன் வைஸாக ஆர்டர் பண்ணி கொடுக்கல. நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷினில் எந்தெந்த லெசனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருந்தாங்களோ அந்தந்த லெசனில் உள்ள இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை தான் கொடுக்க போகிறேன். அது மாதிரி உங்களுக்கு தெரியுமா பகுதி மட்டும் கொடுப்பீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அந்த லெசனில் வேறு ஏதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருந்தாலும் இந்த உங்களுக்கு தெரியுமா பகுதியை உங்களுக்கு தெரியுமா பகுதியில் இன்க்ளூட் பண்ணிடுவேன். இன்னும் ஒன் மோர் திங், இப்போது என்னால் ஒரு லெசன் நான் ஒரு தடவை ரீட் பண்ணி விட்டுட்டேன் மேம், ரிவிஷன் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த வீடியோ 200% உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஒரு லெசனை எப்படி படிக்கணுன்னே எனக்கு தெரியல மேம் அப்படின்னா கூட அந்த லெசனை படிக்கிறதுக்கு முன்னாடி இதை பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா இதை எப்படி படிக்கலான்னு ஒரு கிளியர் கட்டாக ஐடியா கிடைக்கும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற பாடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 10th ஃபஸ்ட்டு எக்கனாமிக்ஸ் ஃபஸ்ட்டு சிவிக்ஸ் லெசன் எடுத்திருக்கேன். ஏன்னா ப்ரீவியஸ் இயரில் நம்ம பார்த்த கொஷினோட கவுண்டிங்னு பார்த்தா கம்மி தான். அதில் கிட்டத்தட்ட 6 to 7 கொஷின் இந்த பர்டிகுலர் லெசன்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த லெசனை சூஸ் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ளே போயிடலாம், பார்க்கலாம். பிரேம் பிகாரி நரேன் ரைஜடா என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில் அவரது கைப்பட எழுதப்பட்டது. அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டம். கரெக்டாக அந்த அரசியலமைப்பு சட்டத்தை எழுதினவர் யார் அப்படின்னா பிரேம் பிகாரி நரேன் ரைஜடா. அவர் எந்த பாணியில் எழுதுறாரு அப்படின்னா இத்தாலிய பாணியில் எழுதுறாரு. சரியா? ஃபஸ்ட்டு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர் கட்டாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். செகண்ட் பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் போகலாமா? 1789 ஆண்டு பிரெஞ்சு புரட்சியின் போது, அதாவது பிரெஞ்சு புரட்சி எப்போ நடந்ததுப்பா? 1789 ஆண்டு. சரியா? அதில் ஒரு 3 முக்கியமான முழக்கங்கள் இருந்தது. என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இந்த 3 முழக்கங்கள் இருந்தது. இந்த 3 முழக்கங்களில் நம்மளுடைய அரசியலமைப்பினுடைய முகவுரைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். அதாவது இந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷனில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது பிரெஞ்சு புரட்சி 1789 ஆண்டு நடந்தது. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அது அதோட முக்கியமான முழக்கங்களாக இருந்தது. இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் போயிடலாமா? அடுத்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் விதிகளும் அதற்கான அதை குறிக்கக்கூடியதும். சரியா? இதில் இருந்தும் நமக்கு ப்ரீவியஸ் இயரில் நிறைய டெட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னாப்பா சமத்துவ உரிமை. இந்த உரிமைகளை சமத்துவ உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படின்லாம் பிரிச்சிருக்காங்க. நம்ம இப்போ பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமத்துவ உரிமை. பிரிவு 14 என்ன சொல்லுது அப்படின்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சட்டத்தின் முன் அனைவரும் சமம். பிரிவு 15 என்ன சொல்லுது அப்படின்னா ஒருத்தருடைய மதம், இனம், ஜாதி இதை காரணமாக காமிச்சு அவங்கள என்ன செய்யக்கூடாது? பாகுபடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுது. பிரிவு 16 என்ன சொல்லுது அப்படின்னா பொது வேலை வாய்ப்புகளில் சமவாய்ப்பளித்தல். பொது வேலை வாய்ப்புகளில் சமவாய்ப்பளித்தல் அப்படின்னு சொல்லுது. பிரிவு 17ங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா தீண்டாமையை ஒழித்தல். இதெல்லாம் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல தீண்டாமையை ஒழிக்கும் சட்டப்பிரிவுன்னு கேட்டிருக்காங்க. தீண்டாமையை ஒழிக்கும் சட்டப்பிரிவு பிரிவு 17. அடுத்து பிரிவு 18 இராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல். அதாவது இராணுவம், கல்விசார் பட்டங்களை மட்டும்தான் நம்ம ஏற்றுக்கிடணும். மற்ற பட்டங்களை என்ன செய்யக்கூடாது? ஏற்றுக்கக்கூடாது. அந்த பட்டங்களை நீக்கணும். அப்போ 14ங்கிறது சட்டத்தின் முன் அனைவரும் சமம். 15ங்கிறது மதம், ஜாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துறது தடை செய்யறது. பிரிவு 16 பொது வேலைவாய்ப்புல சமவாய்ப்பளித்தல். பிரிவு 17 தீண்டாமையை ஒழித்தல். பிரிவு 18 இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல். ஃபர்ஸ்ட் சமத்துவ உரிமை பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னாப்பா சுதந்திர உரிமை. இந்த சமத்துவ உரிமையில எதெல்லாம் வரும் அப்படின்னா 14 to 18 வரைக்கும். இதை கூட கொஸ்டினாக கேட்கலாம். சமத்துவ உரிமையின் கீழ் வரக்கூடிய பிரிவுகள் 14 to 18. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா சுதந்திர உரிமை. சுதந்திர உரிமை எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னா 19 to 22 வரைக்கும். 19 to 22 வரைக்கும். ஃபர்ஸ்ட் 19 பேச்சுரிமை. அதாவது பேச்சுரிமை அப்படின்னா யாரு வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம் அப்படி கிடையாது.
அதாவது நம்மளுடைய கருத்தை தெரிவிக்கலாம் நியாயமான முறையில். அது மாதிரி அமைதியான ஒரு சங்கம் அமைக்கிறோம், இல்லை நமக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது அப்படின்னா அமைதியான முறையில் கூட்டம் கூட்டுவதற்கான உரிமை. இதுதான் பிரிவு 19. பிரிவு 20 அப்படின்னா குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. ஒரு நபர் மேலே ஏதோ ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய தண்டனைகள்ல இருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான உரிமை, தவறே செய்யலை அப்படின்னா. அடுத்து பிரிவு 21 சுதந்திரமாக வாழும் உரிமை. அதாவது வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமையை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சுதந்திர உரிமையை சொல்லுவோம். அதுக்கடுத்து பிரிவு 21A. பிரிவு 21A ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம தொடக்க கல்வி ஆசிரியராக தானே, ஆரம்ப பள்ளி ஆசிரியராக தானே ஆக போகிறோம். ஸோ இது கேட்க வாய்ப்பு நிறைய இருக்குது. 21A தொடக்க கல்வி பெறும் உரிமை. அடுத்து 22ங்கிறது என்ன அப்படின்னா சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான உரிமை தான் இது. அப்போது நல்லா பார்த்துக்கோங்க, சமத்துவ உரிமைங்கிறது 14லேருந்து 18 வரைக்கும், சுதந்திர உரிமைங்கிறது 19லேருந்து 22 வரைக்கும். அடுத்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை. சுரண்டலுக்கு எதிரான உரிமையே ரொம்ப ரொம்ப முக்கியமான உரிமை. ஏன் சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படின்னா இது ஒரு குழந்தைகள் சம்மந்தப்பட்ட உரிமை. படிக்கும்போதே எது நமக்கு இம்பார்ட்டன்ட், எதுலேருந்து கேள்விகள் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு படிச்சிங்கன்னா மறக்கவே மறக்காது. சரியா? இதில் 23, 24 இந்த 23, 24 பார்க்குறதுக்கு ஒரே மாதிரியாக இருந்தாலும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். என்ன அப்படின்னா கட்டாய வேலை கொத்தடிமை முறை, இதை தடுக்கிறதுக்கான உரிமை தான் 23. 24ங்கிறது குழந்தை தொழிலாளர். குழந்தை தொழிலாளர்கள் முறையை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு எது அப்படின்னா பிரிவு 24. பிரிவு 23ங்கிறது கட்டாய வேலை கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். ஓகேவா? அடுத்து சமய சார்பு உரிமை அப்படிங்கிறது 25லேருந்து 28 வரைக்கும் வரும். 25ங்கிறது ரொம்ப சிம்பிள், நமக்கு பிடிச்ச ஒரு மதத்தை ஏற்றுக்கிட்ட பின்பற்றுதலுக்கான உரிமை. 26ங்கிறது நம்ம சமயம் தொடர்பான ஒரு கோயில் நிர்வாகங்களை நிர்வகிக்கக்கூடிய உரிமை. 27 இந்த மதங்களெல்லாம் பரப்புகிறாங்கல்ல, ஊழியம்லாம் பண்ணுறாங்க, ஹிந்துக்களில் நம்மளுடைய மதத்தினுடைய நன்மைகளை எடுத்து சொல்லி மற்ற மதங்களை கரங்கட்டப்ப எடுத்து சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கான சுதந்திரம். அடுத்து 28ங்கிறது மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கான உரிமை. அதாவது இப்போ ஒரு பர்டிகுலர் இடத்துல ஒரு ரிலீஜியஸாக ஒரு விஷயம் நடக்கு அப்படின்னா நமக்கு விருப்பம் இல்லைன்னா அதை போக வேண்டாம். அதை நம்ம யாருமே நம்மளை கட்டாயப்படுத்த முடியாது. ஸோ 25, 26, 27, 28 எல்லாமே சமய சார்பு உரிமை. இந்த உரிமைகள் படிக்கும்போது தயவு செய்து சொல்கிறேன், சமய சார்பு உரிமை அதாவது 25, 26, 27, 28 என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறது முக்கியம். அதை விட முக்கியம் சமய சார்பு உரிமையில் எதெல்லாம் ஒரு 25, 26, 27, 28. சரியா? அடுத்து 29, 30. 29, 30ங்கிறது என்ன அப்படின்னா கல்வி கலாச்சார உரிமை. அதாவது சிறுபான்மையினரின் எழுத்து மொழி கலாச்சார பாதுகாப்பு தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிரிவு 29. சிறுபான்மையினர்னா யாரு? ஒரு நாட்டில் கவுண்டிங் ரீதியாக கம்மியான அளவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையினுடைய எண்ணிக்கை. சரியா? அதுதான் 29 சொல்லுவோம். அடுத்து பிரிவு 30 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் ஒரு குறிப்பிட்ட அமைப்பை சேர்ந்தவர்கள் அவங்களுக்குன்னு ஒரு நிறுவனங்களை ஒரு ஆர்கனைசேஷனை நிறுவி அதை நிர்வகிக்கிறதுக்கான உரிமை. சரியா? அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் சொல்ல போகிறேன். இது நிறைய இயர்ஸில் கேட்டிருக்காங்க, பார்க்கலாம். அரசியல் அமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. அதாவது என்ன அப்படின்னா பிரிவு 32 தான் அரசியல் அமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஹிதாயத்துல்லா இந்திய அரசியல் அமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மான்னு கூட சொல்வார். ஏன் அப்படின்னா இப்போ நம்மளுடைய உரிமை, இப்போ நம்ம சொன்னோம்ல, இந்த உரிமையில் ஏதோ ஒரு உரிமை, என்னுடைய உரிமை பாதிக்கப்படுது அப்படின்னா நம்ம கோர்ட் அணுகி அந்த உரிமையை நம்ம பெற்றுக்கிடலாம். சரியா? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான உரிமை. அடுத்து அரசியல் அமைப்பின் 42வது சட்ட திருத்தம் குறு அரசியல் அமைப்பு என்று அழைக்கப்படுகிறது. சின்ன அரசியல் அமைப்புன்னு சொல்லக்கூடிய அரசியல் அமைப்பு எது அப்படின்னா 42வது அரசியல் அமைப்பு. சரியா? அடுத்து அதாவது நம்ம சுதந்திரம் அடைஞ்சு அரசியலமைப்பு எழுதும் பொழுது நம்மளுடைய அடிப்படை உரிமைகளில் சொத்துரிமையும் இருந்துச்சு.
சில காலகட்டங்களுக்கு அப்புறம் சொத்துரிமையை வந்து அது வந்து ஒரு அடிப்படை உரிமை கிடையாது, அது ஒரு சட்ட உரிமைன்னு மாத்துனாங்க. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். 1978ஆம் ஆண்டு 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமைகள் பட்டியலில் இருந்து சொத்துரிமை நீக்கப்பட்டது. அதாவது பிரிவு 31ன்னு ஒன்று இருந்துச்சு, அதை வந்து எந்த பிரிவின் அடிப்படையில் நீக்குனாங்க அப்படின்னா 1978ஆம் ஆண்டு 44வது சட்ட பிரிவின்படி அதை நீக்கிட்டு இப்போ பிரிவு 11(300) ஏன் கீழே அது ஒரு சட்ட உரிமையை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மாத்திட்டாங்க. சரியா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது முந்தி வந்து சொத்துரிமைங்கிறது அடிப்படை உரிமையில இருந்தது. ஆனா 1978ஆம் ஆண்டு 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமைகள் பகுதியிலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்டு அது ஒரு சட்ட உரிமையா மாற்றப்பட்டுச்சு. எந்த சட்ட பிரிவு அப்படின்னா பிரிவு பகுதி 11 பிரிவு 300 ஏன் கீழே. சரியா, அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டினும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். அதாவது நம்ம மத்திய அரசு, மாநில அரசு, 2 வகையான அரசுகள் இருக்கு. இந்த 2 வகை அரசுக்கும் தனிப்பட்ட துறைகள் இருக்கும். ஜென்ரலா 2 பேரும் சேர்ந்து பார்க்கக்கூடிய துறைகள்னு இருக்கும். இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்ல நிறைய தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ மத்திய பட்டியலில் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எத்தனை துறைகள் இருக்கு அப்படின்னா 100 துறைகள் இருக்கு. மாநில பட்டியலில் இருக்கும் 61 துறைகள் மற்றும் 2க்கும் பொதுவான பொதுப்பட்டியலில் 52 துறைகள் என்றும் மாற்றப்பட்டுள்ளது. இங்க பாருங்கப்பா, அதாவது மத்திய பட்டியலில் 100 துறைகள் இருக்கு. சரியா, 61 துறைகள் மற்றும் 2க்கும் பொதுவான பட்டியலில் 52, அதாவது முந்தி வந்து 61 துறைகளா இருந்தது, இப்போ 2க்கும் பொதுவானதை என்ன பண்ணியிருக்காங்க, 52 துறைகளை என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாற்றியிருக்காங்க. சரியா, 1976ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 42வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின்படி மாநில பட்டியலில் இருந்து 5 துறைகளை பொதுப்பட்டியலுக்கு மாற்றியது. அதாவது என்ன மாநில பட்டியல், பொதுப்பட்டியல், மத்திய பட்டியல் ஒன்றும் இல்லைப்பா. அதாவது இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் 2 கவர்மெண்ட் இருக்கும். சில பர்டிகுலர் திங்ஸை வந்து நாங்கள் பார்த்துக்கிறோம். இப்போ பாதுகாப்பெல்லாம் யார் கவனிச்சுக்கிறா? பாதுகாப்பு தொடர்பான எல்லா விவகாரங்களையுமே எது பார்த்துக்கணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். அதே மாதிரி ரயில்வே எல்லாம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்னு சொல்கிறோம்ல. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. மத்திய பட்டியலில் 100 துறைகள் இருக்குது, மாநில பட்டியலில் 61 துறைகள். 2க்கும் பொதுவான பொதுப்பட்டியலில் வந்து எத்தனை துறைகள் இருக்குது அப்படின்னா 52 துறைகளும் மாற்றப்பட்டிருக்கு. சரியா, இப்போ 1976 42வது சட்டத்திருத்தத்தின்படி ஒரு 5 துறைகளை என்ன பண்ணுறாங்கன்னா பொதுப்பட்டியலுக்கு மாற்றுறாங்க. எதெல்லாம் அப்படின்னா கல்வி, காடு, எடைகள் மற்றும் அளவுகள், பறவைகள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு, உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் அமைப்புகளின் நீதி நிர்வாகம் ஆகியவை ஆகும். ஓகே, இதெல்லாம் கூட இம்பார்ட்டன்ட் இல்லை. அந்த 5 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்திய பட்டியலில் 100 துறை இருக்கு, மாநில பட்டியலில் 61 துறை இருக்கு. மத்திய பட்டியலுக்கும் மாநில பட்டியலுக்கும் பொதுவான எத்தனை துறைகள் இருக்கு அப்படின்னா 52 துறைகள் இருக்கு. 1976ல் 42வது சட்டப்பிரிவின்படி ஒரு 5 துறைகளை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பொதுவான பட்டியல் 2 பேரும் சேர்ந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த 5 துறைகளை தான் இதுல கொடுத்துருக்காங்க. சரியா, அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் நீங்கள் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் நானே உங்களுக்கு வந்து டீச் பண்ணியிருப்பேன். ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் டீச் பண்ணியிருப்பேன், பார்க்கலாம். 1969 மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து ஆராய தமிழக அரசு டாக்டர் PV ராஜமன்னார் தலைமையின் கீழ் 3 குழு ஒன்றை நியமித்தது. அதாவது ராஜமன்னார் குழுனா என்ன அப்படின்னா மத்திய மாநில அரசுகளினுடைய உறவுகளை ஆராய்றதுக்காக, மத்திய மாநில அரசுகளின் உறவுகளை ஆராய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட குழு தான் எது அப்படின்னா இந்த ராஜமன்னார் குழு. இந்த ராஜமன்னார் குழுவை நம்ம வந்து எப்போ உருவாக்கணும் அப்படின்னா 1969. எப்போ நம்ம உருவாக்கணும் அப்படின்னா 1969. ஓகே மேம், இந்த கொஸ்டின் வந்து இதே மாதிரி தான் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இப்படியும் கேட்கலாம், இயர்ஸை கேட்கலாம். அப்புறம் சர்க்காரியா கமிஷன் ஒன்று இருக்குப்பா. சர்க்காரியா கமிஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மத்திய மாநில அரசுகள் உறவுகள் சம்மந்தப்பட்ட குழு தான். அந்த கமிஷனை உருவாக்குனது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநில அரசு. மாநில அரசு இது இந்த ராஜமன்னார் குழு வந்து நம்ம தமிழக அரசும், சர்க்காரியா கமிஷன் வந்து மத்திய அரசும் கொண்டு வந்தது. இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இந்த ராஜமன்னார் குழு, சர்க்காரியா கமிஷன் வந்து எங்களுக்கு பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு நான் சிம்பிளாக ஒரு டெக்னிக் வச்சுருக்கேன். நம்ம தமிழ்நாட்டை ஆளக்கூடியவர்கள் ராஜாக்கள், மன்னர்கள்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம யார்? ராஜமன்னார் குழு. சர்க்காரியா கமிஷன் பேர் வந்து வித்தியாசமாக இருக்குது. சென்ட்ரல் டீமில் உள்ளவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி வித்தியாசமான பேர்கள்லாம் வைப்பாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து ராஜமன்னார், அது வந்து சர்க்காரியா கமிஷன். சரியா, அடுத்த கொஸ்டின் போகலாமா?
2004ஆம் ஆண்டு இந்திய அரசு செம்மொழிகள் என்னும் வகைப்பாட்டினை ஏற்படுத்து. இப்போ செம்மொழி மாநாடு கூட இப்போ நடக்க போகுதுலப்பா, எங்கே நடக்க போகுது? நெக்ஸ்ட் இயர் வந்து சென்னையில் நடக்க போகுது. லாஸ்ட் இயர் செம்மொழி மாநாடு எங்கே நடந்தது? கோயம்புத்தூரில் நடந்தது. அந்த செம்மொழி மாநாடு அப்படின்னு ஒரு வகைப்பாட்டினை வந்து 2004 தான்ப்பா ஏற்படுத்தினாங்க. அதில் 6 மொழிகள் வந்து செம்மொழிகளுக்கான தகுதியை பெற்றிருக்கு. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து அந்த வருஷ கிரகமாக படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எந்த மொழியை செம்மொழியை அறிவிச்சாங்க அப்படின்னா தமிழ். இது மறக்கவே மறக்கக்கூடாது. தமிழ் 2004, அடுத்து சமஸ்கிருதம் 2005, தெலுங்கு 2008, கன்னடம் 2008, மலையாளம் 2013, ஒடியா 2014. ஓகே மேம், இந்த லெசனில் வந்து பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாம் படிச்சுட்டேன் அப்படின்னா மீன் பார்வை அல்லது பாட சுருக்கம்னு ஒன்று கொடுத்துருப்பாங்கப்பா. அதை நம்ம நிறைய பேர் பார்க்க மாட்டோம். அதுலேருந்து கூட நிறைய கொஷின்ஸ் வந்து ரொம்ப ஈஸியான கொஷினாக இருப்போம், ஆனால் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அந்த மாதிரி கூட நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நான் இதை வந்து எடுத்திருக்கிறேன். அமைச்சரவை திட்டக்குழு வந்து 1946 கீழ் அமைக்கப்பட்ட அரசியல் நிர்ணய சபையால், அமைச்சரவை திட்டக்குழுவின் கீழே தான் நம்ம வந்து எதை ஏற்படுத்துகிறோம் அப்படின்னா அரசியலமைப்பு சட்டத்தை வந்து உருவாக்குறோம். சரியா? அடுத்து பாருங்க, இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க, இந்த லைன் ரொம்ப முக்கியம், இது ஒரு புக் பேக்கில் இருக்கிற ஒன் வேர்டு. சரியா? இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு. இதில் கொஷின் வந்து எப்படி கேட்பாங்கன்னா சமதர்மம் ஃபஸ்ட்டு கொடுத்து சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசுன்னு இந்த வேர்டை வந்து கன்ஃபியூஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பட் இது கரெக்டான ஆர்டர் என்ன அப்படின்னா இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு அப்படின்னு இந்த நம்மளுடைய அரசியலமைப்பினுடைய முகவுரை சொல்லுது. ரொம்ப முக்கியம். அடுத்து சிட்டிசன் அப்படிங்கிற சொல் வந்து சிவிஸ் அப்படிங்கிற லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா நகரில் வசிப்பவர்கள். அதுக்கடுத்து வந்து டாக்டர் அம்பேத்கர் வந்து 32வது சட்டப்பிரிவு அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா ஆகும். இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மான்னு டாக்டர் அம்பேத்கர் சொல்றாரு. ஏன் அப்படின்னா அதாவது வந்து நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படும் பொழுது நம்ம நீதிமன்றத்தை அணுகி நம்ம வந்து அதுக்கான வந்து தீர்வுகளை வந்து பெற்றுக்கிடலாம். ஸோ அதனால வந்து அரசியலமைப்பினுடைய இதயம் மற்றும் ஆன்மான்னு 32வது அரசியல் சட்டப்பிரிவை சொல்றாங்கன்னு சொல்றாங்க. அடுத்து 2004ஆம் ஆண்டு தான் நம்ம இந்திய மொழிகளை வகைப்படுத்துறதுக்காக என்ன பண்ணோம்? வகைப்படுத்துறதுக்கான முறைகளை ஸ்டார்ட் பண்ணோம். 2004 ஃபஸ்ட்டு எந்த மொழியை அறிவித்தோம் அப்படின்னா தமிழ் மொழியை அறிவித்தோம், செம்மொழியா. இப்போ கடைசியாக எந்த மொழியை அறிவிச்சிருக்காங்க? ஒடியா மொழியை அறிவிச்சிருக்காங்க. எனக்கு எல்லாமே ஞாபகம் வச்சுக்க முடியாது அப்படின்னா கூட அந்த ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் இயரோட சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்கவே மறக்காது. ஓகேவா? இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் அவ்வளோதான். அதை மாதிரி இப்போ அடிப்படை உரிமைகள் பற்றி பார்த்தோம்ல, இதில் அடிப்படை கடமைகள் கொடுத்து ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அதாவது எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயம் நடக்கிறதா இருந்தாலும் அதுக்கு சில ஆர்கனைசேஷன் இருப்பாங்க. ஸோ அடிப்படை கடமைகளுக்குன்னு சொல்லி ஒரு கமிட்டி இருந்தது. அது என்ன கமிட்டி அப்படின்னா ஸ்வரன் சிங் கமிட்டி. இதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஐம் ஜஸ்ட் நான் ஓரலாக சொல்கிறேன், இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. அதாவது அடிப்படை கடமைகள் வந்து அதே மாதிரி அந்த அடிப்படை கடமைகளில் வந்து ஸ்வரன் சிங் கமிட்டி தான் அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்லும். இது எந்த சட்ட திருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42வது சட்ட திருத்தம் 1976. 1976. சரி, 1976. இப்போ நம்ம கடமைகளினுடைய எண்ணிக்கைன்னு பார்த்தோம் அப்படின்னா 11. இப்போ கடமைகளினுடைய எண்ணிக்கை, நம்ம பண்ண வேண்டிய கடமைகளினுடைய எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 11. கடமைகளுடைய எண்ணிக்கை 11. அது வந்து கடமைகள் உருவாக்கும் போது முதல்ல எத்தனை கடமைகள் தான் இருந்துச்சு? 10 கடமைகள் தான் இருந்துச்சு. சரியா? இந்த வந்து ரொம்ப பேசிக்கான இன்ஃபர்மேஷன். இதெல்லாம் கண்டிப்பாக என்ன பண்ணணும்? தெரிஞ்சுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன். இந்த ஃபஸ்ட் லெசனில் உள்ள பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கிவ் 1 லைக். இனி வந்து கண்டினியூஸாக வந்து உங்களுக்கு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் வீடியோ கண்டிப்பாக வரும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்குற கமெண்ட் ஒன்றுமே எனக்கு பூஸ்டப். ஏதாவது பர்டிகுலர் லெசன் பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு நல்ல கண்டென்ட் வீடியோவோட சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.